Hello everyone, I'm Subhasri. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் போன். ஓகே, லெட்ஸ் கோ வித் த டாபிக். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லோயர் லிமிட் டிசெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கின் கீழே சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. இன் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா we have some superficial blood vessels. In lower limb we can see greater saphenous vein and then lesser saphenous vein. Okay, below the superficial fascia we can see deep fascia. Deep fascia is the fibrous membrane. Okay, in lower limb deep fascia is named as fascia lata. Fascia lata. And in the lateral side of thigh we have somewhat very thick and deep fascia, that is modification of deep fascia called iliotibial tract. Iliotibial tract, because it originated from the ilium and inserted in the upper end of tibia, so it is named as iliotibial tract. Okay, under the deep fascia we can see muscles which are originated and inserted to the bone. In order to understand the muscles origin and insertion, we should learn about bone structures. நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து போனோட ஆர்ஜின் அண்ட் இன்சர்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆஸ்ட்ரியாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா போன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், ஆனால் வந்து இந்த இடத்துல ஆர்ஜின் அண்ட் இன்சர்ஷன் படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் இங்கே. ஓகே, இப்போ ஹிப் போன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இர்ரெகுலர் போன். அதாவது நம்மளால் வந்து ஷேப்பே வந்து சொல்ல முடியாது, அதான் வந்து irregular bone. It appears as a single bone but it is formed by the fusion of 3 bones. இது வந்து ஒரு போன் மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து 3 போன் வந்து இதில் ஃபியூஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து இலியம், இஸ்கியம் அண்ட் தென் பியூபிஸ். இலியம், இஸ்கியம் அண்ட் தென் பியூபிஸ். ஓகே, இது வந்து anatomical position of hip bone. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மிட் லைன். இந்த மிட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா பியூபிக் சிம்பசிஸ் இருக்கும். இந்த பியூபிக் சிம்பசிஸ் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹிப் போனை வந்து சேர்த்து வைக்குது, ஜாயின் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வெர்டிபிள் காலத்தில் இருக்க இந்த லாஸ்ட் போர்ஷன் காக்சி சாக்ரம், அதாவது சாக்ரம் வந்து இலியம் கூட வந்து ஜாயின் ஆகும் பை சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். இதுதான் வந்து வெயிட் டிரான்ஸ்மிட்டிங் ஏரியாவாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ட்ரங்க்கில் இருக்க ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து இந்த ஜாயின் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது லோயர் லிம்க்கு. ஓகே, இங்கே இருக்கிறது இலியம் போன், இந்த ஃபேன் ஷேப்பில் வந்து இலியம் போன். அண்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா இஸ்கியம், இது வந்து என்னென்னா பியூபிஸ். இருங்க தெளிவாக பார்க்கலாம் நம்ம. இது வந்து இந்த ஃபேன் ஷேப்பில் இருக்குங்களா, இது வந்து இலியம். இந்த கீழே இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இஸ்கியம் and this is pubis. ஓகே, இப்போ இலியம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர், அதாவது சுப்பீரியர்லி பிளேஸ்ட். இது வந்து சுப்பீரியர்லி பிளேஸ்ட். அண்ட் தென் இஸ்கியம் இஸ் போஸ்டீரியர், பின்னாடி இருக்குது, போஸ்டீரோ இன்ஃபீரியர். ஏன்னா இது சுப்பீரியர்னு சொன்னால் இதுக்கு கீழே இருக்குது இது, ஸோ இன்ஃபீரியர்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இது பின்னாடி இருக்கிறதால போஸ்டீரோ இன்ஃபீரியர்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியரில் இருக்குது அண்ட் தென் ஆன்டீரியர் முன்னாடி இருக்குது, ஸோ ஆன்டீரோ இன்ஃபீரியர். இலியம் இஸ் பிளேஸ்டு சுப்பீரியர்லி அண்டு இஸ்கியம் இஸ் பிளேஸ்ட் போஸ்டீரோ இன்ஃபீரியர்லி அண்டு பியூபிஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன்டீரோ இன்ஃபீரியர்லி. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து அசிட்டாபுலம். அசிட்டாபுலம் இஸ் அ கப் ஷேப் ஸ்ட்ரக்சர் வேர் தி ஃபெமோரல் ஹெட் ஆர்டிகுலேட்ஸ் வித் இட். ஃபெமோரல் ஹெட் வந்து இங்கே ஆர்டிகுலேட் ஆகுது. இதுதான் வந்து என்னென்னா ஹிப் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இங்கே சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். ஓகே, the fusion of 3 bones can be seen in the acetabular region. ஓகே, அசிட்டாபுலர் ரீஜியம்னா அசிட்டாபுலம் முன்னாடியே பார்த்தோம் நம்ம. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா 3 போனும் வந்து ஃபியூஸ் ஆகுது. அசிட்டாபுலம் இஸ் a cup shaped structure where the femoral head articulates with it. இப்போ அசிட்டாபுலமில் வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து அசிட்டாபுலர் ஃபோஸா அண்ட் தென் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் யூ ஷேப்பில் வந்து இது இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இது இருக்குது.
ஓகே, இந்த அசிட்டபுலர் ஃபோஸால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் தான் வந்து ஃபெமோரல் ஹெட் வந்து ஆர்டிகுலேஷன் இருக்கும் அங்கே தான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இது வந்து என்னென்னா இலியம், அண்ட் திஸ் க்ரீன் இஸ் இஸ்கியம், அண்ட் திஸ் இஸ் பியூபிஸ். ஓகே, இந்த 3 போனும் எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்க இந்த அசிட்டாபுலர் ரீஜியனில் தான் வந்து ஜாயின் ஆகுது, அசிட்டாபுலமில் தான் வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, இந்த 3 போனுக்கும் வந்து நடுவில் நம்ம ரேடியேட் கார்ட்லேஜ் அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்து இது 25 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கால்சிஃபர் ஆகிடும். அதனால தான் வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா சரியாகாது. ஓகே, இப்போ அசிட்டாபுலர் ரீஜியனில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து இன்வெர்டட் யூ ஷேப் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், அண்டு இந்த சர்ஃபேஸ் வந்து என்னென்னா அசிட்டாபுலர் ஃபோஸா. ஓகே, இந்த ஃபோஸாவில் வந்து ஃபேட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். ஆர்டிகுலர் சர்ஃபேஸஸ் தான் வந்து ஃபெமோரல் வந்து ஆர்டிகுலேட் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல ஹைலின் கார்ட்லேஜ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லேட்ரல் வியூ ஆஃப் இஃப் போன். ஓகே, இந்த லேட்ரல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து நம்மளுக்கு எதை காமிக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆன்டீரியர் சைடு, இது வந்து போஸ்டீரியர் சைடுன்றதை குறிக்குது. ஓகே, போஸ்டீரியர் அண்ட் தென் ஆன்டீரியர். இப்போ நம்ம வந்து இலியம் போன் பற்றி பார்க்கலாம். இலியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ends இருக்குது. ஒன்று வந்து அப்பர் எண்ட் அண்ட் தென் லோயர் எண்ட். ஓகே, இந்த க்ரஸ்ட்டு தான் வந்து நம்ம அப்பர் எண்டுன்னு சொல்கிறோம். லோயர் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிட்டாபுலர் ரீஜியனில் வந்து வரும். இதான் வந்து லோவர் எண்ட், இது அப்பர் எண்ட். ஓகே, இப்போ 3 பார்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பியூபிஸ், ஸோ அதுதான் வந்து ஆன்டீரியர் பார்டர். இது வந்து ஆன்டீரியர் பார்டர், இது வந்து போஸ்டீரியர் பார்டர். ஓகே, மீடியல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இது லேட்ரல் வியூ, ஸோ மீடியல் சைடு தான் அது இருக்கும். இந்த போன் இது வந்து மீடியல் வியூ, ஸோ இதில் வந்து நம்மளால் இது பார்க்க முடியும். இதுதான் வந்து என்னென்னா மீடியல் பார்டர். ஓகே, இது வந்து என்னது, இது வந்து பியூபிஸ், ஸோ இது வந்து ஆன்டீரியர் பார்டர், இது வந்து போஸ்டீரியர் பார்டர், இது அப்பர் எண்ட் அண்ட் திஸ் இஸ் லோவர் எண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 சர்ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளூட்டியல் சர்ஃபேஸ், அதாவது இந்த போஸ்டீரியர் சைடில் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து க்ளூட்டியல் மசில்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆகும், பட்டக் மசில்ஸ்லாம் அங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓகே, அதுதான் வந்து இந்த இடம் தான் வந்து இப்போ க்ளூட்டியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா போஸ்டீரியர் சைடில் வந்து அது இருக்குது, போஸ்டீரியர்லி. ஓகே, இந்த வியூவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு போஸ்டீரியோ லேட்ரல் வியூ. பின்னாடி இது நம்ம சைடில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியூ வந்து இது கிடைக்குது. ஓகே, இது வந்து க்ளூட்டியல் சர்ஃபேஸ். இலியாக் ஃபோஸா, இது வந்து இந்த இடம் தான் வந்து இலியாக் ஃபோஸா, மீடியலி உள்ளே இருக்குது, மீடியல் சைடில் இருந்து இது இருக்குது. சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸ் அப்படின்றது இந்த இடம் மீடியல் பார்டரில். இது வந்து மீடியல் பார்டர், மீடியல் பார்டருக்கு இந்த சைடில் இருக்குது இலியாக் ஃபோஸா, இந்த சைடில் இருக்குது சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸ். இந்த இடத்துல தான் வந்து சாக்ரம் வந்து ஜாயின் ஆகுது, ஸோ அதனால் இது சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து இலியாக் ஃபோஸா, திஸ் இஸ் சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் க்ளூட்டியல் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ இலியாக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஹிப்போனில் இருக்க இது வந்து ஒரு போஸ்டீரியர் லேட்ரல் வியூ. அது பின்னாடி வந்து நமக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து பியூபிஸ் அண்ட் போன், ஸோ இது வந்து ஆன்டீரியர் சைடு, இது ஆன்டீரியர் சைடு, இது போஸ்டீரியர் சைடு. திஸ் இஸ் ஆன்டீரியர், திஸ் இஸ் போஸ்டீரியர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹிலியம் போனா, இலியம் போனில் இந்த மேலே இருக்க இந்த ரிட்ஜ் அப்பர் எண்டில் இருக்க இந்த ரிட்ஜ் வந்து என்னென்னா iliac crust. Okay, and then iliac crust anteriorly end as anterior superior iliac spine. இந்த இடம் தான் வந்து anterior superior iliac spine. Okay,
இதுவே வந்து போஸ்டீரியராக என்னவா எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். திஸ் இஸ் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். திஸ் இஸ் போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். இங்கே வந்து ஒரு நாட்ச் வருது. இந்த நாட்ச்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். இதுக்கு கீழே இருக்குது. ஸோ இது சுப்பீரியர், இது இன்ஃபீரியர். ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். ஓகே, அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா போஸ்டீரியர் சைடு வந்தீங்கன்னா ஒரு நாட்ச் இருக்குது. இந்த நாட்ச் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். போஸ்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இலியாக் க்ரஸ்ட் ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அது வந்து என்னென்னா இலியாக் க்ரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இலியாக் க்ரஸ்ட் எண்ட்ஸ் ஆன்டீரியர்லி ஆஸ் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் and then posteriorly as posterior superior iliac spine. Okay, below to the anterior superior iliac spine we can see notch, and the notch continued as a prominent structure called anterior inferior iliac spine. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்ச் வருது. அந்த நாட்ச்க்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்பைன் இருக்குது. அதுதான் வந்து என்ன போஸ்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் தெரியுது நம்மளுக்கு. ஏதோ இங்கே தெரியுதா? இந்த லைன்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டியல் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது க்ளூட்டியல் சர்ஃபேஸில் இருக்குது. இது வந்து க்ளூட்டியல் சர்ஃபேஸ். ஸோ அதில் வர லைன்ஸ்லாம் வந்து என்னென்னா க்ளூட்டியல் லைன்ஸ். ஓகே, இந்த க்ளூட்டியல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போஸ்டீரியர் க்ளூட்டியல் லைன், போஸ்டீரியர் க்ளூட்டியல் லைன். இது வந்து ஆன்டீரியர் க்ளூட்டியல் லைன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் க்ளூட்டியல் லைன். ஓகே, இந்த நேம்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். இதுக்கு கிட்ட இது வந்து இருக்குது. ஸோ அதனால் போஸ்டீரியர் இலியாக் ஸ்பைன் நம்ம சொல்கிறோம். அபவுட் 5 சென்டிமீட்டர் வந்து நடுவில் கேப் இருக்கும் இதுக்கும் இந்த ஸ்பைனுக்கும் இந்த க்ளூட்டியல் லைனுக்கும். ஓகே, 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் க்ளூட்டியல் லைன். இந்த ஆன்டீரியர் க்ளூட்டியல் லைன் வந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கும் இதுவில் கிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ இதுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பில் இருக்குன்னா 2.5 சென்டிமீட்டர் கேப். ஓகே, அதேமாதிரி இன்ஃபீரியர் க்ளூட்டியல் லைன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். ஸோ இட் இஸ் நேம்ட் அஸ் இன்ஃபீரியர் க்ளூட்டியல் லைன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்ஃபீரியர் க்ளூட்டியல் லைன். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தோம், இந்த ஸ்ட்ரக்சர் என்ன போஸ்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன். ஓகே, அது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நாட்ச் இருக்குது. இந்த நாட்ச் வந்து என்னென்னா கிரேட்டர் ஷயாட்டிக் நாட்ச், கிரேட்டர் ஷயாட்டிக் நாட்ச். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்கியல் ஸ்பைன். ஓகே, இஸ்கியல் ஸ்பைன். இது வந்து இஸ்கியம் போன், இதிலேருந்து ஃபுல்லாக இஸ்கியம் போன். ஸோ இங்கே வர ஸ்பைன் வந்து என்னென்னா இஸ்கியல் ஸ்பைன். ஓகே, the posterior border of ilium continues as posterior border of ischium. இது வந்து posterior border of ilium. இது ஃபுல்லாக இலியம் நம்ம படித்தோமா, இது வந்து posterior borderன்னு சொன்னோம். அந்த posterior border வந்து என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னா posterior border of ischium. ஓகே, இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ischial spine. ஓகே, இந்த இஸ்கியல் ஸ்பைனில் வந்து ஒரு நாட்ச் வரும் நம்மளுக்கு. அது வந்து லெஸ்ஸர் ஷியாட்டிக் நாட்ச். ஓகே, இப்போ இந்த லெஸ்ஸர் ஷியாட்டிக் நாட்ச் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து இஸ்கியல் டியூபரோசிட்டி. அண்ட் தென் இது வந்து என்னென்னா ராமஸ், இன்ஃபீரியர் ராமஸ், ஆல்சோ கால்ட் இஸ்கியோபியூபிக் ராமஸ். ஏன்னா இஸ்கியம் போனும் பியூபிக்கோட போனும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இஸ்கியோபியூபிக் ராமஸ். ஓகே, இஸ்கியோபியூபிக் ராமஸ். அண்ட் this pointed structure is pubic tubercle, which is present on the lateral side.
ஓகே, லேட்ரல் சைடில் தான் பியூபிக் டியூபர்க்கல் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இது திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்பர் எண்டில் இருக்கிறது என்னது? இலியாக் க்ரஸ்ட். இலியாக் க்ரஸ்ட். ஓகே, இலியாக் க்ரஸ்ட். And this is the anterior border. This is the posterior border of ileum. Okay, the posterior border of ileum continues as posterior border of ischium. And then in gluteal surface we have 3 gluteal lines. Okay, in the upper end, that is iliac crest, ends as anterior superior iliac spine. Okay, and below to that we have a notch, and the notch வந்து என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anterior inferior iliac spine, and posteriorly we have posterior superior iliac spine, and இங்கே இருக்க இந்த notch, அப்புறம் நாட்சு கீழே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்பைன் தெரியுது, அதுதான் வந்து posterior inferior iliac spine. ஓகே, இந்த posterior inferior iliac spineக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியறது ஒரு greater sciatic notch. அப்புறம் அதுக்கு இந்த இடத்துல தெரியறது ischial spine கீழே lesser sciatic notch. அதுக்கப்புறம் ischial tuberosity. This fully ischial tuberosity. Okay, ischial tuberosity, and then ischiopubic ramus, inferior ramus, and this pointer structure is pubic tubercle. Okay, I think you understand. So let's move to the other. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னது anatomical position. அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம இது வந்து லேட்ரல் வியூ, இங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா லேட்ரல் வியூ கிடைக்கும். அதுவே இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா மீடியல் வியூ. ஸோ அந்த போனை வந்து நம்ம மீடியல் வியூவில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்டர் லிப் க்ரஸ்ட், இலியா க்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லிப்புன்னு இருக்குது, அதே மாதிரி இன்னர் லிப், அண்ட் தென் இன்டர்மீடியட் ஏரியா. இந்த மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது இலியா க்ரஸ்ட்டில். ஓகே, நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து என்னென்னா அவுட்டர் லிப். ஓகே, இது வந்து அவுட்டர் லிப், அண்ட் தென் இந்த ஏரியா வந்து இன்டர்மீடியட் ஏரியா. ஓகே, அவுட்டர் லிப், இன்டர்மீடியட் ஏரியா, அண்ட் தென் இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இது தான் மீடியல் சைடில் இருக்கிறது இன்னர் லிப். ஓகே, லேட்ரலில் இருக்கிறது அவுட்டர் லிப், இன்னரில் இருக்கிறது மீடியல் சைடில் இருக்கிறது இன்னர் லிப், அண்ட் தென் அந்த இன்னர் லிப்க்கும் அவுட்டர் லிப்க்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட் ஏரியா. ஓகே, இந்த இன்டர்மீடியட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு டியூபரோசிட்டி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த டியூபரோசிட்டி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூபரோசிட்டி ஆஃப் இலியாக் க்ரஸ்ட். ஓகே, டியூபரோசிட்டி ஆஃப் இலியாக் க்ரஸ்ட். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீடியல் சைடு. ஓகே, இது வந்து பியூபிஸ் நம்ம பார்த்தோம். இந்த இது வந்து பியூபிஸ், இது இஸ்கியம், அண்டு திஸ் இஸ் இலியம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குங்களா, இதுதான் வந்து சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸ். நம்ம 3 சர்ஃபேஸ் இருக்குன்னு படித்த இலியத்தில் ஒன்று வந்து க்ளூட்டியல் சர்ஃபேஸ், அதில் இருக்க க்ளூட்டியல் லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடி பார்த்துருவோம். இப்போ மீடியல் சைடில் இருக்கிறது 2 சர்ஃபேஸ். இங்கே இருக்கிறது இலியாக் ஃபோசா, அதில் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்க்க மாட்டோம். இலியாக் ஃபோசா, தட் இஸ் ஒரு கான்கேவ் ஷேப் அது. ஓகே, இலியாக் ஃபோசா. அண்டு இந்த இடத்துல இருக்க சாக்ரோபெல்விக் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டியூபரோசிட்டி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து என்னென்னா டியூபரோசிட்டி. என்னது? இலியாக் டியூபரோசிட்டி. ஓகே, அப்புறம் இந்த எல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குங்களே,
இதுதான் வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து சாக்ரம் வந்து ஆர்டிகுலேட் ஆகுது, அதுவும் சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுறது இந்த இடத்துல தான். அண்ட் திஸ் இஸ் பெல்விக் சர்ஃபேஸ், இது கீழே இருக்குது பெல்விக் சர்ஃபேஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது இலியாக் ஃபோஸா முன்னாடியே பார்த்தோம். இங்கே இருக்கிறது இன்னர் லிப். திஸ் இஸ் அ கிரேட்டர் சயாட்டிக் நாட்ச். இது வந்து இஸ்கியல் ஸ்பைன், லெஸ்ஸர் சயாட்டிக் நாட்ச். அண்ட் தென் இது வந்து இன்ஃபீரியர் ரேமஸ், இஸ்கியோ பியூபிக் ரேமஸ்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாடி, பியூபிஸோட பாடி வந்து இதுதான். அண்ட் தென் டியூபர்கல் வந்து லேட்ரல் சைடில் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே இருக்கிறது வந்து இலியாக் க்ரஸ்ட், இங்கே இருக்கும் ஒரு இலியாக் க்ரஸ்ட். இது வந்து பெக்டினல் லைன், பெக்டினல் லைன் சாரி, இந்த இடத்துல இருக்கிறது பெக்டினல் லைன். அண்டு திஸ் இஸ் ஆர்குவேட் லைன், this is arcuate line and this is pectinal line. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போஸ்டீரியர் லேட்ரல் வியூ, போஸ்டீரியர் வியூன்னு வச்சுக்கோங்க இதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 லிகமெண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் லிகமெண்ட்ஸ் 2. ஒன்று வந்து சாக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட் அண்ட் தென் சாக்ரோ ஸ்பைனஸ் லிகமெண்ட். ஓகே, சேக்ரம் போன்லேருந்து நம்மளுக்கு ஒரு லிகமெண்ட் வந்து வரும். அந்த லிகமெண்ட் வந்து டியூபரோசிட்டி கூட ஜாயின் ஆச்சு அப்படின்னா அது சாக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுவே வந்து இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் கூட இதுவாச்சு அப்படின்னா சாக்ரோ ஸ்பைனஸ் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சாக்ரோ ஸ்பைனஸ் லிகமெண்ட்டு தான் வந்து கிரேட்டர் ஷியாட்டிக் நாட்ச் வந்து கிரேட்டர் ஷியாட்டிக் ஃபொராமனாக மாற்றுது, கிரேட்டர் ஷியாட்டிக் ஃபொராமன். அண்ட் தென் சாக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட் convert the lesser sciatic notch into lesser sciatic foramen. Okay, sacrotuberous ligament and then sacrospinous ligament. Sacrotuberous ligament எது கூட அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்ரத்துலேருந்து வந்து டியூபரஸ் கூட வந்து அட்டாச் ஆகுது. அதே மாதிரி சேக்ரோ ஸ்பைனஸ் லிகமெண்ட் வந்து இஸ்கியல் ஸ்பைன் கூட வந்து அட்டாச் ஆகுது. இஸ்கியல் டியூபரோசிட்டி கூட அட்டாச் ஆகிறது சேக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட், இஸ்கியல் ஸ்பைன் கூட அட்டாச் ஆகிறது இஸ்கியோ ஸ்பைனஸ் லிகமெண்ட். ஓகே, இஸ்கியோ ஸ்பைனஸ் லிகமெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரேட்டர் ஷியாட்டிக் ஃபொராமனை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி லெஸ்ஸர் ஷியாட்டிக் ஃபொராமனை ஃபார்ம் பண்ணுறது சேக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட். ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகே, பாய்.